பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இந்த வசனம் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் பிலதெல்பியா சபைக்கு எழுதப்பட்டது. சபை ஆலயம். ஆலயம் என்பது நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவன் அதில் வாசமாய் இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. இது பிலதெல்பியா சபைக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வார்த்தை இந்த வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உன்னுடைய எல்லா கிரியையும் அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், பிரதிகூலமான நேரங்கள் மத்தியிலும், இக்கட்டின் மத்தியிலும், எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்த மத்தியிலும் அவருடைய வார்த்தையை பிடித்து நடந்து கொண்டு அவருடைய நாமத்தை, அவரே தேவன் என்பதை மறுக்காமல், அவரை மறுதலிக்காமல் வாழ்ந்த உன்னையும் என்னையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல். அநேக நாட்கள் நீ ஜபத்தோடு காத்து கொண்டிருந்த காரியங்கள் ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்காருங்க. பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்லாம போய்கொண்டிருக்கிற அநேக பாதையின் மத்தியில ஒரு புதிய பாதையை அவர் புதிய பாதையை தோன்ற பண்ணி, அதுக்கு ஒரு எண்ட் இல்லாம ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அதை ஒருத்தராலும் பூட்ட முடியாது. அவருடைய சத்தியத்தின்படி நடந்து அவரை மறுதலிக்காமல் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு இருப்பீர்களானால் அவர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்தின் சூழ்நிலையின் மத்தியில ஒரு புதிய பாதையை தோன்ற பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவர் மாத்திரம்தான். உன்னோட பாதையில சில வழியை அடைத்திருப்பார், அது உண்மை. ஏன் அதை அடைக்கிறார்னா, நீ அதுல போய் சிக்கி அகக்கொண்டு அவரை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக சில பாதைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. சில பாதைகள் திறந்த வாசலை உனக்கு அனுமதிச்சிருக்காருன்னா அது இடுக்கலான வாசலா இருக்கலாம். நீ நித்தியத்துக்கு போற வாசல் இடுக்கமான வாசல். விசாலமான வாசல் வழியா யார் வேணாலும் பிரவேசிக்கலாம். ஆனா நித்திய ஜீவன் நீ அடையும்படிக்கு நீ ஓடுகிற உன்னுடைய ஓட்டம், விசுவாசம் உள்ள உன்னுடைய ஓட்டம், அது இடுக்கலான வாசல் வழியாய், அது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்திருக்கிற அந்த வாசலை நோக்கி கொண்டு ஓடு. அநேக நன்மைகள் உன்னை பின்தொடரும். அவர் திறந்த வாசல் அல்ல, உனக்காக, உன்னுடைய வாழ்க்கைக்காக அவர் திறந்த வாசல் அல்ல. நீ உட்பிரவேசித்து நன்மையும் கிருபையும் உன்னை தொடரச் செய்கிற அவரை முன்னிலையில வைத்து நீங்க நன்மைய
பின்னாடி ஃபாலோ பண்ணி போவாதீங்க. அவரையும் முன்னிலை வைத்து உனக்கான வாசலை, திறந்த வாசலை அவருக்கு முன்னாக வைத்திருந்து அவரை பின்பற்றி போங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, நீர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. இயேசப்பா, எங்கள் வாழ்க்கையில இயேசப்பா நாங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோமோ இயேசப்பா, எல்லா விஷயத்திலும் இயேசப்பா உம்முடைய அற்புதத்தின் கரம் காணப்படட்டும். இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, ஒரு திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக கட்டளையிடுங்க. யார் யார் இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, யார் யார் இயேசப்பா இன்னும் இயேசப்பா புத்திரம், ஐ மீன் சாரி தகப்பனே, இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் இயேசப்பா இன்னும் தகப்பனே இயேசப்பா தன்னுடைய குடும்பத்துல இயேசப்பா ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்காக இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா தன்னுடைய தலைமுறைக்காக இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா கர்ப்பம் தெரியாமல் இருக்கிறார்களோ, கர்ப்பத்தின் கனி உம்மால் வருகிற சுதந்திரம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா கர்ப்பத்தை அடைத்து போடாமல் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க தகப்பனே. இசப்பா உம்முடைய சத்தியத்துக்கு உட்பட்டவர்களா எல்லோரும் வாழ அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இசப்பா யார் யார் பிசினஸ் பண்றாங்களோ, இசப்பா யார் யார் இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். சப்பா யார் யார் என்னென்ன வேலைக்கு போறார்களோ எல்லாவற்றிலும் சப்பா முதன்மையாக உண்மையை நோக்கமாக வைத்து சப்பா உமக்கு உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு வாழ அவர்களை அர்ப்பணிக்கிற தகப்பனே. சப்பா அவர்களுக்கும் அந்த அர்ப்பணிப்பின் வாழ்வை சப்பா எண்ணத்தின் நீர் அவர்களுக்கு தருவீராக தகப்பனே. உம்முடைய சத்தியத்தை கை கொண்டு சப்பா வேலையை செய்து சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க சப்பா. அவர்களுக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் தொடர செய்யுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.